சிவசக்தி அப்படி என்ன சிறப்பம்சம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா 24 மணி நேர நர்சிங் கேர் இருக்கு. எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் தான் நர்சிங் கேர் இருக்கு. உங்க ஹாஸ்பிட்டல்ல என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு கேட்டீங்கன்னா வெறும் மெடிசன் எடுத்து தந்து ஊசி போடுறது மட்டும் இல்லாம பேஷண்ட் ப்ரிப்பரேஷன் பண்றாங்க. காலையில பேஷண்ட்டை எழுப்பி விடுறதுல இருந்து பாத்ரூம் போக வச்சு குளிக்க வச்சு ட்ரெஸ் மாத்தி விட்டு நெயில் கூட கட் பண்ணி விடுறாங்க. அப்புறமா அவங்கள ரெடி பண்ணி கேட் ஸ்கூலுக்கும் கூட்டிட்டு வராங்க. உறுதியா சொல்றேங்க, 24 மணி நேர நர்சிங் கேர் சிவசக்தி பிசியோதெரபி மட்டும் தான் கொடுக்கறாங்க. ஸ்பெஷல் நர்ஸ் அரேஞ்ச் பண்ணி தராங்க. அதாவது எல்லாருமே கூட இருந்து பாத்துக்க முடியாது. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லைனாலும் அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. அப்போ என்ன ஆகும்? அவங்கள பாத்துக்க ஆள் இருக்க மாட்டாங்க. சோ என்ன பண்ணிட்டாங்கன்னா சிவசக்தி ஸ்பெஷல் நர்ஸ் அரேஞ்ச் பண்ணி தராங்க. அந்த ஸ்பெஷல் நர்ஸ் இவங்களை பாத்துக்குவாங்க. அவங்களே இவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரதுல இருந்து எல்லா தேவைகளையும் பாத்துக்கிறாங்க. அதுக்கு நீங்க தனியா பே பண்ண வேண்டியது இருக்கும். எக்கோ ஃப்ரெண்ட்லி அக்கௌண்டேஷன் அப்படின்னா அருமையான தங்குமிடம். ஒவ்வொருத்தரோட பொருளாதாரத்திற்கு ஏற்ற மாதிரியும் இங்க தங்குமிடம் இருக்கு. இப்ப ரொம்ப பூரான பேஷண்டா இருந்தா உங்களுக்கு 1400 ரூபாயில ஒரு ஜெனரல் வார்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம 1800 ரூபாய்க்கு ஒரு ஷேரிங் ரூமும் கொடுக்கறாங்க. 2500 ரூபாய், 3000, 3500 ரூபாய்க்கு ரூம்ஸ் இருக்கு. ஒரு நாளைக்கு அந்தந்த ரூமுக்கு ஏத்த மாதிரி ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. இன்னொரு சிறப்பம்சமும் இருக்கு. இங்கேயே கிச்சன் ஃபெசிலிட்டிஸ் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு தேவையான ஃபுட்டை அவங்களே சமைச்சுக்கலாம். அவங்களுக்கு தேவையான ஃபுட்டை சமைச்சு அவங்க பேஷண்ட்டுக்கும் கொடுக்கலாம். இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னா கான்ஃபிகரன்ஸ் பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட். அப்படின்னா ஒரு பேஷண்ட்டை ஒரு விஷயத்த மட்டும் பாக்குறது இல்ல, ஒரு பேஷண்ட்டை பல விஷயத்துல வாட்ச் பண்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு பேஷண்ட்டை மட்டும் 10 பேர் ஹேண்டில் பண்றாங்க. கைக்கு ஒருத்தர், காலுக்கு ஒருத்தர் அப்படின்னு குவான்டினேஷனுக்கு தனியா பாக்குறாங்க, எலக்ட்ரிக் தனியா பாக்குறாங்க, பவர் உண்டாக்க தனியா பாக்குறாங்க, எலக்ட்ரோதெரபிக் தனியா பாக்குறாங்க, சஸ்பென்ஸுக்கு தனியா பாக்குறாங்க, மேட்ரஸ் தனியா பாக்குறாங்க, ஃபங்க்ஷன் தனியா பாக்குறாங்க. ஒரு பேஷண்ட்டை கிட்டத்தட்ட 15 பேர் இன்டராக்ட் பண்றாங்க. அப்படி பண்ணும்போது காம்ப்ரிஹென்சிவ் ட்ரீட்மெண்ட் கிடைக்குது. இந்த காம்ப்ரிஹென்சிவ் ட்ரீட்மெண்ட் முழு நோயை கியூர் பண்ண ஹெல்ப் பண்ணும். மற்றும் ஒரு சிறப்பம்சம் என்னன்னா ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட் இந்தியாவில எங்கேயும் இருக்காது. ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து சின்ன சின்ன விஷயத்துல கூட அவங்களுக்கு ஸ்பெஷல் எக்யூப்மெண்டா வச்சிருக்காங்க. ஃபைனல் காட்டேஜ் ஹெட் பெஞ்ச், இது ரொம்பவே பேஷண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் தரப்பட்ட ஜிம்னாஸ்டிக், இது 35,000 ஸ்கொயர் ஃபீட்ல அமைச்சிருக்காங்க. ஒரே நேரத்துல 50 பேஷண்ட்டை கண்டினியூவா வாட்ச் பண்ற அளவுக்கு இருக்கு. அந்த அளவுக்கான எக்யூப்மெண்ட்டும் இருக்கு. இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னா இங்க இருக்கிற தெரபெட்டிவ் ஜிம்னாஸ்டிக் பேஷண்ட்டை இவங்களோட ஸ்டாஃபே தான் இவங்கள ஷிஃப்ட் பண்றாங்க. 20 மினிட்ஸுக்கு ஒருக்கா பேஷண்ட்டை ஷிஃப்ட் பண்ணி விடுறாங்க. இதுவும் வேற எந்த ஹாஸ்பிட்டலையும் இல்லாத சிறப்பம்சமா கருதப்படுதுங்க. இன்னும் ஒண்ணு, மக்களுக்கு தேவையான விருப்பமான சில அம்சம் என்னன்னா மெடிடேஷனுக்கு கோவில் இருக்குங்க. உங்களுக்கு எல்லா கவலையும் மறந்து அந்த கோவில்ல போய் உட்கார்ந்தீங்கன்னா பாதி கவலை மறந்துடும். சோ அந்த அளவுக்கு அந்த கோவில் மிக அருமையா அமைஞ்சிருக்கு. சாய்பாபா கோவில், கருப்பண சுவாமி கோவில், விநாயகர் கோவில், இந்த அளவுக்கு அமைதியான கோவில எந்த ஹாஸ்பிட்டல்லையும் பார்த்திருக்க முடியாது. தினமும் பூஜை நடக்கப்படும். வார வியாழக்கிழமை பூஜை பண்ணி அன்னதானம் கொடுப்பாங்க. எல்லா ஸ்டாஃபுக்கும் பேஷண்ட்டுக்கும் அட்டெண்டன்ட் எல்லாருக்குமே இலவசமா உணவு கொடுப்பாங்க. இதுவும் ஒரு சிறப்பான அம்சமா கருதப்படுதுங்க. அப்புறம் ஆன் ஃபங்க்ஷனுக்குன்னு ஸ்பெசிபிக்கா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அது ஒரு பிரான்ச்சாவே இருக்கு. அதுக்கு மட்டும் 5 தெரபிஸ்ட் இருக்காங்க. இதுவும் மிகப்பெரிய சிறப்பம்சமா இந்த ஹாஸ்பிட்டல்ல கருதப்படுதுங்க. இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னா ஆன் கால் இன்வெஸ்டிகேஷன். உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தா உடனே இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பக்கத்துல இருக்கிற மருத்துவமனைக்கோ கன்சல்ட் டாக்டருக்கோ தெரிவிச்சு அதுக்குண்டான மருத்துவ சிகிச்சைகளை அவங்களோட வழிகாட்டுதலின்படி அவங்களோட அறிவுரைகளின்படி செயல்படுத்துறாங்க. அப்புறமா வர்மா ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க. சோ நீங்க ஒரு முறையாவது சிவசக்தி பிசியோதெரபி ஹாஸ்பிட்டல்ல விசிட் பண்ணுங்க. யாருக்காவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ பிசியோதெரபி தேவை அப்படின்னாலும், பக்கவாதம் முடக்குவாதம் வந்தாலும் மருத்துவ சிகிச்சை முடிஞ்ச உடனே ஒரே விஷயம் மைண்டுக்கு வருது, சிவசக்தி பிசியோதெரபி ஹாஸ்பிட்டலா தாங்க இருக்கணும். கடவுள் எப்படி சிவனும் சக்தியுமா இருந்து இந்த உலகத்தை காப்பாற்ற மாதிரி சிவசக்தியா இருந்து பிசியோதெரபி சிகிச்சை மூலியமா பக்கவாதம் முடக்குவாதம் வந்து நடக்க இயலாதவங்களை காப்பாத்திட்டு வராங்க. இங்க எந்த விதமான ஐயமும் இல்லை. சிறப்பாக சிகிச்சை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பக்கவாதம் முடக்குவாதமா, உடனே சிவசக்தியை நாடுங்க. உங்க உடல் குணமாகி பழைய வாழ்க்கைய தொடருவீங்க. உறுதியோடு சொல்கின்றோம்.
வாழ்வதற்கான கதவுகள் மூடப்படுவதில்லை. சிவசக்தி ஹைடெக் பிசியோதெரபி மருத்துவமனை மற்றும் மறுவாழ்வு மையம், காட்டூர் ரோடு, ஒரிச்சேரி, பவானி, ஈரோடு மாவட்டம். தொடர்புக்கு 9842791986 and 9842788773.